நல்லா தான் இருந்தாரு. திடீர்னு இப்படி என்னப்பா பண்றது? எதிர்பார்க்காம தான் எல்லா விஷயங்களும் நடக்குது. இப்படி எல்லாம் வரும்னு யார் எதிர்பார்த்தது? அந்த பொண்ணு என்ன பண்ண போதோ. என் புருஷன் சொன்னாரு, அவரு ராத்திரி இறந்துட்டாராம். சொந்த பொண்ணு அப்படியா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பத்தி அவளுக்கு இப்பேற்பட்டவளை ஊரை விட்டு 4 நாளா நீங்க எதுவுமே சாப்பிடல. கொஞ்சம் இந்த பாலையாச்சு குடிங்க அண்ணி. அம்மா குடிங்கம்மா, குடிக்கலன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. வேண்டாம், நானும் அவரோட சேர்ந்து போயிருக்கணும். என்னமா பேசுறீங்க? நீங்க போயிட்டா என்னோட நிலைமை என்ன ஆகுறது? பெரியவங்க நீங்களே இப்படி பேசினா நீலுவோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. நீலு, இந்த பாலை குடிக்க சொல்லு. நீங்க இப்படி சாப்பிடாமலே இருந்தீங்கன்னா அப்புறம் மயக்கடிச்சு கீழே தான் விழுவீங்க அண்ணி. அம்மா, நான் சொல்றத கேட்க போறியா? எனக்கு வேண்டாம், என்ன விட்டுடு அம்மா. ப்ளீஸ் குடிமா. எனக்கு வேண்டாம்மா, கொஞ்சம் குடிமா. அம்மா ப்ளீஸ்மா, எனக்காக. அம்மா அம்மா சொன்ன கேளு, கொஞ்சமா குடி ப்ளீஸ். எனக்காக குடிமா. கமலேஷ் தம்பி, சொல்லு. ஊர் பெரியவர்கிட்ட சொல்லிட்டியா? அவருக்கு முன்னாடியே தெரியுமா தம்பி? நான் போறதுக்குள்ள அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. யார் சொன்னாங்க? நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லலையே. அந்த ரங்கம்மா வீட்டுல இருந்தா யாராவது சொல்லிருப்பாங்க. இருட்டுறதுக்கு முன்னாடியே வர சொன்னாங்களாம். சரி, அங்க எதுக்கு போகணும்? கமலேஷ் தம்பி, பணத்தை இங்க கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். காரியம் எல்லாத்தையும் இந்த வீட்டுல தானே பண்ணணும். ஆள் அனுப்பியிருக்க. அப்பாவோட பாடி எங்க கொண்டு வரேன்னு சொன்னீங்கல்ல? அதான் அங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டு வர சொல்லி நான் ஆளுங்களை அனுப்புனேன். கமலேஷ் தம்பி, என்னடா அதுக்குள்ள வந்துட்ட? அங்க போகலையா? பணத்துக்கு எல்லா காரியமும் அந்த வீட்டுல தான் பண்றாங்க. நீ என்ன சொல்ற? கட்டிக்கிட்ட பொண்டாட்டியையும் பெத்த புள்ளையும் பார்க்க விடாம சுடுகாட்டுக்கு அனுப்பிடுவாளா? அந்த ரங்கம்மா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? இது என்ன அநியாயம்? இது என்ன ஊரா இல்ல காடா? அவ இந்த அளவுக்கு குடும்பம் பண்ற, இதை யாரும் எதிர்த்து கேட்க மாட்டீங்களா? எதுக்கு கேட்க மாட்டோம்? ரகலை ஆயிடும். உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல இருந்தாரு. சரி, செத்து போனமானதுக்கு அப்புறமா இங்க அனுப்பணுமே தவிர அவ யாரு சுடுகாட்டுக்கு அனுப்புறதுக்கு? இத்தனை நாள் எங்க அப்பாவை கண்ணுல படாமே வச்சுட்டா. இப்ப கடைசி அவர் முகத்தை பார்க்க கூட விட மாட்டேங்கிற. என்ன நடந்தாலும் சரி, நம்ம போய் எடுத்துட்டு வரலாமா மாமா? நீ வர வேணாம், நான் போறேன். ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் பஞ்சாயத்து வைக்கிறேன். என்ன பண்றான்னு நான் பாக்குறேன். டேய் கமலேஷ், ஊர்ல நம்ம மானம் போகாம அவரை கொண்டு வரதுக்கு பாரு. நீங்க ஒரு ஆளா போகாதீங்க, உங்க கூட ஒரு 5 பேரை கூட்டிட்டு போங்க, சரியா? நீ ஒருத்தி வாய மூடு. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் மானத்தை பத்தி பேசிட்டு இருக்கியாக்கா? செத்ததுக்கு அப்புறம் பணத்தை கூட கொடுக்க மாட்டேங்கிறா. இப்ப மானத்தை பத்தி பேசிட்டு இருக்க. இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவளே பணத்தை கொண்டு வந்து இங்க ஒப்படைச்சிருப்பா. இந்த ரகல தான் வேண்டாங்கிறது. நீ அங்க போய் எந்த பிரச்சனையும் பண்ணாம நீ அவரை இங்க கொண்டு வரணும், அவ்வளவுதான். சரி, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். அக்கா, வீட்டுல பணம் ஏதாவது இருக்கா? உன் மாமாக்கு எவ்வளவு பணம் வேணுமோ? இல்ல, நீ வர வேணாம். சாவியா அவகிட்ட கொடு. நீங்கடி வர அத்த கூடயே உட்காரு. போய் உட்காரு, போ உட்காரு. அப்பாடா, எத்தனை நாளுக்கு அப்புறம் பீரோ சாவி கைக்கு கிடைச்சிருக்கு. சும்மா இருங்க. முதல்ல உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, அன்னைக்கு கணக்கு சொல்லுங்க. அத்தனை கட்டு பீரோல இருக்குல்ல, அக்கா என்ன பண்ண போறா? ஒரு 5 கட்டு எடுத்து போ. உனக்கு காசு மாலை செஞ்சு தரேன்டி. நிஜமாவா? ஒரு 6 கட்டை எடு. இந்தாங்க. இப்படி ஒரு நிலைமை வந்ததுனால தான் நம்மள வர வச்சா. கொஞ்ச நாளா எனக்கு பணமே கொடுக்கல தெரியுமா? 3, 4, 5. இந்தாங்க. இங்க பாரு, எவ்வளவு வாங்கினான்னு கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லு. இந்த மாதிரி நேரத்துல கணக்கு கேட்க மாட்டா. நீங்க எவ்வளவு வாங்குனீங்கன்னு எனக்கு தெரியும்ல. காசு மாலை வேணாமா? வேணுங்க.
திருடனும் சேர்ந்து ஊரை பங்கு போட்டுக்கிட்ட மாதிரி இருக்கு. நீ எதுக்குடி இங்க வந்த? நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். செலவுக்கு பணத்தை எடுத்துட்டு போறேன். இல்ல, சான்ஸ் கிடைக்குதுன்னு பணத்தை சுருட்டிட்டு போறீங்க. சீ வாய மூடு. நீ என் பொண்ணுடி, என்கிட்ட இப்படி பேசக்கூடாது. நான் உங்ககிட்ட பேச மாட்டேனே, போய் அத்தை கிட்ட பேசுவேன். உனக்கு பட்டு பாவாடை வாங்கி தரேன்டி. எனக்கு எதுவும் வேண்டாம், நான் அத்தை கிட்ட போய் சொல்றேன். ஏய், சொன்னேனா அடி பிச்சிடுவேன். நான் சொல்லுவேன். இங்க பாரு, இவ பேசாம பாத்துக்க. சரிங்க. ஏய், நான் அத்தை கிட்ட போய் என்ன சொல்லுவேன். என்ன சொல்வ? நான் கண்டிப்பா அத்தை கிட்ட சொல்லுவேன். வாயை திறந்து கொன்றுவேன், பேசாம இரு. அக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் எப்படியாவது மாமாவோட பணத்தை இங்க கொண்டு வருவேன். ஏ கிருஷ்ணா, சங்கா, இங்க வாங்க, என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். மாமா, நீங்க தனியா போன முடியாது, நானும் உங்க கூட வரேன். வேண்டாம், நீ அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்க. கமலேஷ் சார், ரங்கம்மா வீட்ல இருந்து உங்களை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. ஏண்டா கிருஷ்ணா, நம்ம போறது அதுக்குள்ள அவங்களுக்கு எப்படிடா தெரிஞ்சது? அதுக்குள்ள இங்க பேசுறதுக்கு ஆள் அனுப்பிட்டா, இங்க நடக்கிறது அங்க சொல்றதுக்கு யாரையாவது ஆளை வச்சிருப்பா. சரி, அவனை வர சொல்லு. நீங்க எதுவும் அவசரப்படாதீங்க மாமா, அவன் என்ன சொல்றான்னு கேட்க சொல்லட்டும். ஏதாவது ஏடா கூடமா பேசினா அவனையும் நான் சுடுகாடுக்கு அனுப்பி வச்சிடுறேன். மாமா, முதல்ல அவன் என்ன சொல்றான்னு கேட்கலாம். நீங்க இப்படி அவசரப்படாதீங்க. பிரச்சனை இல்லாம காரியம் நடக்கணும்னு அம்மா சொன்னாங்கல்ல. கமலேஷ் சார், லட்சுமிபதியுடைய காரியம் அந்த அம்மா வீட்டுல தான் பண்றாங்க. அந்த பையன் தான் கொல்லி வைக்கிறானா. நீங்களும் உங்க அக்கா அவங்க பொண்ணு வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போனீங்கன்னா மத்த காரியத்தெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வர சொன்னாங்க. அவன் யாரா இவருக்கு காரியம் பண்றதுக்கு? வாய மூடு, நான் பேசிட்டு இருக்கேன்ல. ஏண்டா, அந்த ரங்கம்மா என்ன சொந்த பொண்டாட்டின்னு நினைச்சிட்டு இருக்காளா காரியம் பண்ண? அவன் என்ன சொந்த மகனா கொல்லி வைக்கிறதுக்கு? இது சுடுகாடு கிடையாது, ஊரு. ஊர்ல பெரியவங்க இருக்காங்க, நான் அவங்கள போய் கூட்டிட்டு வரேன். பெரியவங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க. நீங்க எல்லாம் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா எங்க காரியத்தை ஆரம்பிச்சிருவோம் தம்பி. என் அக்கா அந்த வீட்டுக்கு வரணுமாடா? என்ன வார்த்தை சொன்ன? அதை சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? என்ன ஏங்க அடிக்கிறீங்க? அவங்க சொல்ல சொன்னாங்க, நான் வந்து சொல்றேன். என் வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். மாமா, இந்த மாதிரி அசிங்கம் எந்த ஊர்லயும் நடக்காது. அப்பா உயிரோட இருக்கும்போது அம்மா அவ்வளவு அசிங்கப்பட்டாங்க. அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் அம்மா இனிமேல் அவமானம் படவே கூடாது. மாமா பணத்தை நான் எடுத்துட்டு வரேன். அப்படி எடுத்துட்டு வரலன்னா நானும் அங்கேயே செத்து மாமா பணத்தோட அப்படியே போயிடுறேன். ஏய் வாங்கடா. நீலாம்பரி, அழாத ரங்கம்மா, அழாத. ஏன் அழுத? உன்னால என்னதான் செய்ய முடியும்? நீ பண்ண வேண்டியதை பண்ணிட்ட, ஆகிற காரியத்தையும் நடத்திட்ட. அழாதம்மா. நீ நல்லா ஸ்ட்ராங்கா கட்டுறா. கட்டுறேன். அந்த கடவுள் என்ன கொண்டு போயிட்டு இவரை உயிரோட விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஐயோ, பின்ன போனாலும் எல்லாரும் ஒரு தடவை போய் தானே ஆகணும் ரங்கம்மா. என் மேல இருக்கிற கோவத்தை என் புருஷன் மேல காமிக்கிறாங்க அவங்க எல்லாரும். என் கூட இருக்கிறாருன்ற காரணத்துக்காக ராத்திரி இறந்த மனுஷனை இப்ப வரைக்கும் அந்த வீட்டுல இருந்து ஒருத்தர் கூட எட்டி பார்க்கல. அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டாரு என் புருஷன். ஐயோ, போதும் பில்டப். அமைதியாரு. நீ சும்மா சேஷு, உனக்கு எதுவுமே தெரியாது. ஆமா, எனக்கு ஒண்ணும் தெரியாது பாரு. எல்லாரும் என்ன இவரு வச்சுக்கிட்டதா சொல்றாங்க.
ஆனா இவரு என்ன கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் இத்தனை நாளா இந்த விஷயத்தை என் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தேன். அம்மா என்னாச்சு? வரங்களா அக்காவும் அக்கா நீங்க பொண்ணும்? சொன்ன மாதிரியே சொன்னம்மா. ஆனா கமலேஷ் தம்பி தவட மேலேயே அடிச்சிட்டாருமா. அடிச்சானா? ஆமாம்மா. உள்ளவா? என்ன நடந்துச்சுங்க? யார் யார் இருந்தாங்க? எல்லாரும் இருக்காங்கம்மா. அழுதுட்டு இருந்தாங்க. அந்த கமலேஷ் திருப்பி அடிச்சிடலான்னு பார்த்தேன். வேலைக்காரங்க இருந்ததால அமைதியா வந்துட்டம்மா. சரி வா. இவருக்கு சொந்த பந்தம்னு இத்தனை பேர் இருந்தும் கூட இன்னைக்கு என் புருஷன் இப்படி அனாதையா இருக்கிறாரே. ஊர் பெரியவங்க நீங்க தான் இனிமே எனக்கு தானே. நீங்க தான் இவருக்காக என் கூட இருந்த அவரோட இறுதி மரியாதையை முடிச்சு வைக்கணும். ஐயோ, யார் வந்தா என்ன வராட்டினா காரியம் நின்னா போகுது. பாடி எப்படியே வச்சுக்கிற முடியுமா? நீ கவலைப்படாத ரங்கம்மா. உன் புருஷனை கூட இருந்து நாங்க பாத்துக்கிறோம். அண்ணே, பணத்தை இங்க கொண்டு வராங்களா? தெரியாது. இந்த வீட்டுக்கு வருதா இல்லைன்னா அப்படியே போதா? தெரியாது. அவங்களுக்கு தான் பையன் இல்லைல்ல, அவங்க யாரை வச்சு கொல்லி போட போறாங்க? தெரியாதுன்றல. சரி வா, நம்ம அந்த வீட்டுக்கு போய் வராங்க போலாம். அந்த கடவுளும் தலை மேல கல்ல தூக்கி போட்டுட்டாரு லட்சுமி. இந்த வயசுல உனக்கு இந்த நிலைமை வரணுமா லட்சுமி? அழாதம்மா. சீக்கிரமாவே உன் சுமங்கலி பாக்கியத்தை அந்த கடவுள் குடிக்கிட்டானே. லக்ஷ்மி, நீ எப்போ இங்க வந்தியோ அப்போத்துல இருந்து உனக்கு கஷ்டம் தாண்டி. அந்த கஷ்டத்தோட தான் நீ இங்க வாழ்ந்துகிட்டு வந்த. அம்மா நீலாம்பாரி, இனிமே உங்க அம்மாவை நீதாம்மா நல்லா பாத்துக்கணும். இந்த அதிசயத்தை நான் எங்கேயும் பார்க்கல. என் மாமனாரும் தெருவுக்கு ஒரு வப்பாட்டியை வச்சிருந்தாரு. ஆனா சாகும் போது அவர் இந்த நிலைமையில தான் செத்தாரு. என் புருஷன் கையால துளசி தண்ணி வாங்கிட்டு தான் செத்தாரு. ஆனா இந்த கொடுமையை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அழாதம்மா. சும்மா இருங்கடி. மீனாட்சி கேட்டா வருத்தப்படுவா. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. பணத்தை இங்க அனுப்பலன்னா அந்த ரங்கம்மா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பா. ஆமா ஆமா, இது என்ன சின்ன விஷயமா? அப்பேற்பட்டவரை முந்தானையில முடிச்சு வச்சிருந்தா. நீ அழாதம்மா, அழாத. இது எல்லாமே இவங்க பண்ண வேலைதான். அதனாலதான் அவரை அவ கைக்குள்ள போட்டுட்டா. நீங்க எல்லாம் வாய மூடுங்கடி. அம்மா அழாதம்மா. நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தீங்களா இல்ல எங்களை அழவைக்க வந்தீங்களா? உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் அங்க போய் சொல்லுங்க. போங்க ப்ளீஸ், போங்க போங்க. வந்துட்டியா தம்பி? உன்னோட மாமா நம்மள எல்லாரும் விட்டு போயிட்டாருப்பா. என்னையும் என் மகனையும் அனாதையாக்கிட்டு போயிட்டாருப்பா. இனிமே அவருக்கு பணிவிட செய்யற பாக்கியம் எனக்கு இல்லாம பண்ணிட்டாரு. கடைசி வரைக்கும் அவருக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டேன். ஆனாலும் என்ன இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. நீயாவது இங்க வந்து பாத்தியப்பா. அம்மா அக்காவும் நிலாவும் எங்க பின்னாடி வராங்க. அவங்க எதுக்கு வருவாங்க? கடைசியா ஒரு முறை வந்து இவரோட முகத்தை பார்த்துட்டு போகட்டும்னு தான் கேட்டேன். ஒழுக்கமான பொம்பளைங்க ஒழுக்கம் கேட்டவங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க. இந்த வீடு ஒழுக்கம் கெட்ட வீடா? இந்த மகாராஜா வாழ்ந்த வீடு ஒழுக்கம் கெட்ட வீடா? என் சொந்த அக்காவை விட நான் உங்க அக்காவை அப்படி பாத்துக்கிட்டேன். அப்பேற்பட்டவ நான் ஒழுக்கம் கெட்டவளா?
உங்க அக்காக்கு இவ்வளவு கேவலமான புத்தி இருக்கிறதுனாலதான் கடைசியா ஒரு முறை அவங்கள பாருங்கன்னு சொன்னதுக்கு வேணான்னு சொல்லிட்டாரு. என் பையன் துளசி தீர்த்த ஊத்துன உடனே நிம்மதியா இறந்துட்டாரு. ரொம்ப ஓவரா தான் நாடகம் ஆடுற. அழாதடா. நீ அவரை எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டேனே எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஒழுக்கம் கெட்டவங்களுக்கு எப்படி தெரியும்? தங்கம்மா கொஞ்சம் மரியாதையா பேசு. நான் ஒன்னும் ஒழுக்கம் கெட்டவன் கிடையாது. நான் லக்ஷ்மி பத்தியோட மச்சான். இறந்தது என் அக்கா புருஷன். அதுக்குதான் கடைசியா ஒரு முறை பாத்துட்டு போ சொன்னது. எங்க உங்க அக்கா வரலையா? தாலி கட்டின புருஷனை பாக்குறதுக்கே அவ வரல, நீயாவது வந்தியே, சந்தோஷம். அந்த மாலையை எடுத்து உன் மாமாவுக்கு போட்டுட்டு நீ கிளம்பி போ. நான் கிளம்ப மாட்டேன். நான் இந்த பணத்தை எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன். நீ எப்படி எடுத்துட்டு போவ? அவங்க இவர் தாலி கட்டின பொண்டாட்டி. உயிரோட இருக்கும் போதே அவர் அந்த வீட்டுக்கு போறதுக்கு விருப்பப்படல. அப்படி இருக்கும்போது இறந்ததுக்கு அப்புறமா கூட்டிட்டு போவீங்களா? ஆக மொத்தம் அவரு எனக்கும் தாலி கட்டி இருக்காரு. அவரு என் பையனை அவர் பையனா நினைச்சு பாத்துக்கிட்டாரு. அதனால என்னோட பையன் தான் அவருக்கு கொல்லி போடுவான். நிம்மதியா அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பா. என்ன பெரியவங்களே எதுவுமே பேசாம இருக்கீங்க? இவங்க சொல்றதும் கரெக்ட் தான். லட்சுமி பத்திக்கு எப்படி ஆம்பளை பசங்க இல்ல, இருக்கிறது ஒரு பொண்ணு மட்டும்தான். பொம்பளை பொண்ணுங்க கொல்லி எல்லாம் வைக்க கூடாது. அதனால சொந்த மகனா இல்லைனாலும் ரெண்டாவது பொண்டாட்டி மகனா இருக்கிறதால அவனும் வைக்கலாம். ஆமா, கொல்லி வைக்கலாம். இவனும் அவர் புள்ள தானே, ஒரு மகனா இருந்து சடங்கு செய்யலாம். ஊருக்கே நியாயம் சொல்ற பெரியவங்க நீங்களே இப்படி பேசலாமா? இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா காரி துப்புவாங்க. இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? ஏன் காரி துப்ப போறாங்க? பாண்டிய ராஜாவுக்கு அண்ணன் தம்பிங்க 5 பேர் கொல்லி வச்சாங்க. அந்த கொல்லி வச்ச 5 பேரும் குந்தி தேவிக்கும் பாண்டிய ராஜாவுக்கும் பிறந்தவங்க இல்லையே. புராண கதைங்கெல்லாம் பொய் இல்லையே. இங்க பாருமா, நீ சொல்லி அனுப்பிச்சதெல்லாம் எந்த தப்பும் இல்லை. நீ உன் பெருந்தன்மையை காட்டிக்கிட்ட. வர்றதும் வராததும் அவங்களுடைய தப்பு. இனிமே நீ எதிர்பார்க்க தேவையில்லை. இனிமே நடக்க போற காரியத்தை பாருங்க. நிலுங்க. போலீஸ் வர வரைக்கும் யாரும் பணத்தை தொடவே கூடாது. போலீஸா? எதுக்கு வராங்க? இவரோட சொத்துக்கு ஆசைப்பட்டு நீதான் விஷம் வச்சு கொன்னேன்னு நீலாம்பரி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா. இப்ப போலீஸ்காரங்க வருவாங்க, பணத்தை எடுத்துட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் யாரும் பணத்தை தொடக்கூடாது. ஐயோ, ராஜா மாதிரி வாழ்ந்த மனுஷனுக்கு போஸ்ட்மார்ட்டமா? போஸ்ட்மார்ட்டம் ஆனதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்களே சட்ட பிரகாரம் பொண்டாட்டிக்கு தான் கொடுப்பாங்க, பாப்பாட்டிக்கு இல்ல. ஐயோ, இந்த அநியாயம் எங்கடா நடக்குமா? நீதான் கொடுமை பண்ண. உயிரோட இருக்கிற வரைக்கும் கொடுமைப்படுத்தி அவரோட உடம்ப நீ கெடுத்திருக்க. இப்போ செத்ததுக்கு அப்புறம் பணத்தை கட்டிக்கிட்ட பொண்டாட்டிக்கு கொடுக்காம ரகலை பண்ணிட்டு இருக்க. நீலாம்பரி படிச்ச பொண்ணுன்றதுனால போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா. போலீஸுங்கெல்லாம் வரட்டும். இவரை விஷம் வச்சு கொன்னீங்களா இல்ல குத்தி கொன்னீங்களான்னு போலீஸ் கண்டுபிடிக்கும். தமிழ் தாயின் மடியில் தமிழ்கின்